ஸோ விவோலேருந்து இந்த T3 Ultra அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ வந்து இந்த 30,000 செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்படேட்டிவ் ஃபோன்ஸில் வந்து இதுவுமே வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ இந்த விவோட T3 Ultraல அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃபோனோட பாக்ஸில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கும்போது பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து மீடியாடெக்கோட Dimensity 9200+ அப்படிங்கிற சிப்செட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு சோனியோட IMX921 அப்படிங்கிற ஃபிளாக்ஷிப் சென்சர் வந்து ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் சைடில் பார்க்கும்போது இந்த ஃபோனோட கலர் அது மட்டும் RAM இன்டர் ஸ்டோரேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்க்கும்போது சார் வேலி கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ள விவோட T3 Ultra ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அது போக வேற என்ன வருதுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து வாரண்டி கார்டு மற்றும் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்கு. இது போக 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. இந்த சார்ஜர் வந்து USB Type-A போர்ட்டோட வருது. மற்றபடியாக இது போக வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுக்குறாங்க. USB Type-A to Type-C போர்ட்டோட இந்த டேட்டா கேபிள் வருது. இதுபோல் ஃபோனோட பேக் சைடில் போடுறதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி ஃப்ளெக்சிபிளான கேஸ் தான் இது. இது போல் ஒரு சிம் எஜெக்டர் டூல் தராங்க. ஸோ இதான் பாக்ஸோட கண்டென்ட்ஸாக இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து லூனார் கிரே மற்றும் ஃபார் ஸ்க்ரீன் அப்படிங்கிற கலர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது லூனார் கிரே அப்படிங்கிற வெர்ஷன். அடுத்ததாக இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விவோட V40 சீரிஸில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எப்படி இந்த டிசைன் இருக்குமோ அதே மாதிரி டிசைன் தான் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 7.58 மில்லிமீட்டர் திக்னஸோட 192 கிராம் வெயிட் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழைக்காலங்களில் நீங்கள் ஃபோனை வெளியே கொண்டு போகும்போது மழை பெஞ்சிச்சினாலும் அந்தளவுக்கு வந்து ஃபோன் வந்து டேமேஜ் ஆகாது. இது போக ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் பில்டு தான் தராங்க. இதுதான் ஃபோனோட பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடு நமக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. டாப் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பீக்கரும் மைக்ரோஃபோனும் கொடுக்குறாங்க. பாட்டம் சைட் பார்க்கும்போது சிம் ட்ரே, மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட பேக் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து கேமரா மாடல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன விவோட V40 கேமரா மாடல் மாதிரியே தான் இருக்குது. நமக்கு அதில் டியூல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. இது போக பாட்டம் சைடில் ஒரு ஃப்ளிக்கர் சென்சரும் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளிக்கர் சென்சர் அப்படிங்கிறது வந்து வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து கொடுக்குற சென்சர் தான் இது. ஸோ அது போக நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் ரிங் ஃப்ளாஷ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் விவோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபோனோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டியில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் கோவாக இருக்கிற காரணத்தில் கிரிப் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து ஃபோனோட ஃப்ரண்ட் சைட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து நமக்கு கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. மேலும் 480 Hz டச் சாம்பிளிங்கும் இருக்குது. டிஸ்பிளே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இது கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எட்ஜஸ்லாம் 60 டிகிரிக்கு கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் போகுது. அதுபோக HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் HDR கண்டென்ட்ஸ் நீங்கள் இந்த ஃபோனில் பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தராங்க. இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொஞ்சம் பாட்டம் சைடில் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பாட்டம் சைடு கொண்டு போய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடியாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்க இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு சொல்லலாம். சிங்கிள் டச்லேயே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆச்சு. ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருந்தது. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற காரணத்தால் இந்த ஃபோனை வெளியே டேரக்டாக வந்து கொண்டு போய் யூஸ் பண்ணி பார்த்தோம். டேரக்ட் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. விசிபிலிட்டி நல்லாவே இருந்தது. இது போல் இந்த டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் ரொம்ப வைப்ரண்டாக கலர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து அப்படியே பிளாக்காக இருக்குது. இது இப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற காரணத்தால் நமக்கு வந்து எல்லா விதமான அனிமேஷன் டிரான்சிஷன்லாம் ஸ்மூத்தாக இருந்தது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா எட்ஜஸ்ல வந்து கொஞ்சம் கர்வ் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ளாட்டான டிஸ்பிளே வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. மற்றபடியாக உங்களுக்கு வந்து கர்வ் கிளாஸ் ஒரு பிரச்சனை இல்லை, வழக்கமாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இந்த டிஸ்பிளே நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இது கர்வ் டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் எந்த விதமான ஃபால்ஸ் டச்சும் நான் நோட் பண்ணல. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக ஷார்ட் சென்சேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக அந்த கொரில்லா கிளாஸ் பயன்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஃபீல் கிடைச்சிருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Dimensity 9200+ அப்படிங்கிற 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் இமார்டிலிஸ் G715 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசருக்கு வந்து 15 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 179 மார்க் கிடைக்குது. இது ஒரு A கிரேட் சிப் செட்டாக கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. காரணம் வந்து இப்போ விவோட T சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்டான கிளாக் ஸ்பீட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் சொல்லணும். அது 3.35 GHz வந்து கிளாக் ஸ்பீடு வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இந்த ஃபோனுக்கு ஆன்டிடியூட் பெஞ்ச் மார்க்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 16 லட்சம் கிட்ட அந்த ஸ்கோர் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14.5 லட்சம் வந்து இதோட ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவான ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இது போக இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இதில் ஹெவியான கேம்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் BGMI மாதிரியான கேம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ கேமிங் அது போக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம்
பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு வந்து ஹெவியான ஆப்புக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது கூட எந்த ஒரு இடத்துல லேகினஸ் நோட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்ஐ மாதிரியான ஹெவியான கேம் வந்து விளாடும் போது கூட ஃப்ரேம் ரேட்ஸில் எந்த விதமான ட்ராப்பும் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங்கும் பெரிய லெவலில் வந்து ஆகலை. ஸோ ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கேம் விளாண்டா கூட எந்த ஒரு இடத்துலையும் பெரிய லெவலில் வந்து ஹீட் ஆகலை. லைட்டாக வாமாச்சே தவிர பெரிய லெவலில் ஹீட்டிங் வந்து எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்ஐ கேமோட கிராஃபிக்ஸை பொறுத்து நமக்கு வந்து ஹெச்டிஆர் கிராஃபிக்ஸை வந்து ஹை ஃப்ரேம் ரேட்டில் வச்சு விளாட முடியும். எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது. ஹெவியான கேம்ஸ் கூட இதில் விளாட முடியும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஃபோன் வந்து டிக் பண்ணுது. அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. அப்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM தராங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான RAM வெர்ஷன் இந்த ஃபோனில் கிடைக்குது. இது போல் ஸ்டோரேஜுக்காக UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டீசென்ட்டான ஒரு ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் எதுவும் கிடைக்கும். ஆனால் UFS 4.0 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக 24GB வரையும் நீங்கள் வந்து விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் இந்த ஃபோனில் வந்து பண்ண முடியும். இதே மாதிரியாக இந்த ஃபோனில் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. மற்றபடி மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் கிடையாது. அண்ட் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 OSல Fun Touch OS 14 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தரதாக வந்து விவோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் Android 15 அப்டேட் வந்து தர ஆரம்பிச்சிட்டாங்க விவோ. அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோன் வந்து Android 15 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போக இந்த ஃபோனுக்கு Android 16 வரையும் அப்டேட் கிடைக்கும். ஸோ அப்டேட்ஸை பொறுத்தவரையும் கூட ஒரு வருஷம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட் வந்து மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 3 வருடம் கொடுக்குறாங்க. ஸோ இது விவோ வந்து 2 வருடம் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது குட்டி நெகட்டிவ் சொல்லலாம். மற்றபடியாக நமக்கு வந்து UI அனிமேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப் அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. இது போக பல விதமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா AI ஃபோட்டோ என்ஹான்ஸ் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தாப்புல இந்த ஃபோனில் மேஜரான செக்மெண்ட் கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட கேமராஸ்லையும் பெரிய அப்கிரேட் இருக்குது. ஃபோனோட பேக்ஸில் நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX921 அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிகல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. பிரைமரி கேமரா 4K 50-60 ஃப்ரேம் per second வரை கேப்சர் பண்ணலாம். இது போக 8K ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஆப்டிகல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த பேக் சைட் கேமரா நல்ல ஒரு சூப்பரான ஷாட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் மோட எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சொல்லணும். குறிப்பாக அந்த டே டைம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நல்ல ஒரு டீட்டெயிலோட நல்ல ஒரு டைனாமிக் ரேஞ்சோட நமக்கு ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணுது. இது போல் நல்ல ஒரு பிரைட்டான இமேஜும் வந்து இதன் மூலமாக கேப்சர் பண்ண முடியுது. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிரைமரி கேமரா. இது இப்போ போர்ட்ரேட் மோட்லாம் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான போர்ட்ரேட்ஸ் வந்து இது எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்து சொல்லணும். மற்றபடியாக இந்த ஃபோனில் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்கா சொல்லியிருந்தேன். அது வந்து நார்மலாக எடுத்தது ரொம்ப ஆகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. குறிப்பாக டே டைம் ஷாட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டீசெண்டாக எடுக்குது. ஆனால் வந்து இந்த லோ லைட் கண்டிஷன்ஸில் இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பெரிய லெவலில் டீட்டெயில் நோட் பண்ண மாட்டீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கிரெயின்ஸ்லாம் நோட் பண்ணுவீங்க. மற்றபடி டீட்டெயில்ஸ் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது. இது போல் இதில் கொடுத்துருக்க ஃப்ளிக்கர் சென்சர் வந்து நமக்கு வந்து நல்ல லைட் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க்கான்னு சொல்லணும். குறிப்பாக வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நார்மலாக நல்லா ஒர்க் ஆகுது. மற்றபடியாக ஓவரலாக பார்க்கும்போது ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த பிரைமரி கேமரா சூப்பரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது இப்போ நமக்கு வந்து ஆரா லிங்க் ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலர் லிங்க் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது மூலமாக அந்த கலர் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து ஒயிட் கலர்லேருந்து அப்படியே டேட்டா வார்ம் கலர் வரையும் மாற்றலாம் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல. ஸோ இது மாதிரி சூப்பரான போர்ட்ரேட்ஸும் எடுக்க முடியும். பல விதமான போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸும் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் இந்த பிரைமரி கேமரா ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபோட்டோஸ் வந்து இது மூலமாக எடுக்க முடியும். மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமரா 92 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஒயிட் செல்ஃபிஸும் இது மூலமாக எடுக்கலாம். இந்த கேமரா வந்து f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. அது மட்டும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் கேமராவுமே நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி செல்ஃபி கேமரா எடுத்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுவுமே நல்ல குவாலிட்டியான பிக்சர் வந்து கொடுத்துச்சு. ஃபோட்டோஸில் வந்து நமக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கட்டும், அதுபோல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மெயின்டைன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன ஒயிட் செல்ஃபி மோடும் இருக்குது. அதுபோல் போர்ட்ரேட் மோடும் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா அதுலேயுமே எஜ் டிடெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ செல்ஃபியுமே இதில் சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ஸோ பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் 2 கேமரா வந்து ஸ்கோர் பண்ணுது. பேக் சைடில் வந்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ கேமராஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு USB Type-C எடுத்து தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஓகன் தம்பிங்காக இல்லைனாலும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அதோட சாம்பிள் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதே மாதிரியாக இந்த Vivo T3 Ultraவோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனை நமக்கு வந்து 5Gக்கான SNC சப்போர்ட் தராங்க. இது இப்போ டியூல் 4Gக்கான Vivo T, Wi-Fi 6, Bluetooth 5.3, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் OTG சப்போர்ட் ஆகுமா கேட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் USB வெர்ஷன் 2.0 தான் கொடுத்துருக்காங்க. செல்லுலர் ரிசெப்ஷன் மற்றும் நெட்வொர்க் ரிசெப்ஷன் ரெண்டுமே வந்து இந்த ஃபோன் நல்லா இருக்குது. அடுத்தாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம்.
இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஃபுல் சார்ஜில் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஃபுல் டே வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட பேக்கப் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சில நேரங்களில் ரொம்ப ஹெவியான யூசேஜ் பண்ணும்போது மட்டும் அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து திருப்பி சார்ஜ் பண்ணுற மாதிரி வருது. மற்றபடியாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நார்மல் மற்றும் ஆவரேஜ் யூசேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. ஃபுல் சார்ஜர் கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு உள்ள வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அது போக வந்து உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் ஒரு 20 இருக்கும்போது 100% ரீச் பண்ணுறதுக்கு 38 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிடுது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா ஹெவியான கேம்ஸ் நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளாடும் போது மட்டும் கொஞ்சம் பேட்டரியோட கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடியாக நார்மலாக குட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இது பேட்டரி லைஃபும் இல்லை நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது அதோட ப்ரைஸிங் கொஞ்சம் கூட இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 29,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்து ஆரம்பிக்குது. அப்படியே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 33,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா, டீசெண்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரே கம்ப்ளீட் பேக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விவோட T3 Ultra வந்து வாங்கலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஜீஸ் ஆப்டிக்ஸ் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. இந்த வி சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவோட வி சீரிஸில் வந்து இந்த ஜீஸ் ஆப்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்தாங்க. இதில் அது மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோட குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடச்சிச்சு. இது இப்போ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், IP ரேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபோன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி முதல் நல்லா இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். மற்றபடியாக பெரிய லெவலில் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோனில் சொல்ல முடியாது. ஸோ ஏற்கனவே சொல்ல சில ப்ளோட்வேர்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து இந்த விவோட ஆப் ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி 1-2 விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க விவோ இந்த ஃபோனில். ஸோ நீங்கள் இந்த விவோட T3 Ultra பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.